ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மேரேஜ் அப்டேட் வீடியோஸ், தென் வந்து மேரேஜ்க்கு என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை தான் எடுக்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை தான் வந்திருக்கோம். இளம்பிள்ளையில் நாங்கள் போன ஒரு ஷாப் வந்து இது தான். இளம்பிள்ளையில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே தான் நிறைய வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தோம். உண்மையிலே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் நாங்கள் எதிர்பார்த்து போன அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதாவது இந்த ஷாப்பில் வந்து எங்களுக்கு கிடைக்கல. பட் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் ஓகேபிள் தான். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வந்து எதிர்பார்த்தோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வச்சு பார்த்தோம். பட் இந்த பிரைட்னஸ்னாலேயோ என்னமோ தெரியல, பொண்ணுக்கு வந்து சாரீஸ்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அதே தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து இளம்பிள்ளையில் உள்ள ஒரு பெரிய ஷாப்புக்கு தான் வந்து நாங்கள் என்ட்ரு ஆனோம். அங்கே போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா சாரியுமே கண்ணுக்கு அழகாக தெரியுது. பொண்ணுங்கன்னா சொல்லவா வேணும், சாரீ கட்டுறோமோ இல்லையோ சாரியை வாங்கி பீரோவில் அடுக்கி வச்சுக்கிறதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கோம். கல்யாணம் ஆச்சுனாலே இது ஒரு பெண்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடும். அப்படி தான் வந்து பார்க்குற எல்லா சாரியுமே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு எஸ்பெஷலி வந்து ஒரு க்ரீன் கலர், அப்புறம் அந்த லாவெண்டர் கலர்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் பொண்ணு வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதுலேயுமே ரெட் கலரில் நிறைய சாரீஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப நேரமும் எடுத்துக்கல, ஒரு 1 hour 2 hours பார்த்தோம். அப்புறமேட்டுக்கு ஒரு 4 sarees செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் பண்ணி பார்த்தோம். ட்ராப் பண்ணி பார்த்தப்ப இதில் வந்து ஒரு 2 sarees வந்து ஃபைனல் பண்ணி அதில் 1 saree வந்து மேரேஜ்க்கு ஃபைனல் பண்ணிட்டோம். இதில் வந்து எந்த saree வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 சாரியில் எந்த saree பிடிச்சிருக்கணும் நீங்கள் சொல்லலாம். சாரியோட அந்த ரேஞ்சே வந்து அந்த லைட்டில் இருக்கப்போ தான் தெரியும் போல். சாரீ எடுத்தால் பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வச்சு ஒரு கிஃப்ட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டையுமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஐயோ நமக்கெல்லாம் எடுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போய் நாம் வந்து ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நாம் நார்மலாகவே சாரதாஸ், போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி கடைகளில் போய் எடுத்தோம் அப்படின்னா ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எப்பயும் பார்க்குறது தான். பட் ஆனால் இளம்பிள்ளையில் வந்து ட்ரெண்டி இல்லாமல் நார்மல்லையே ஒரு ஸ்பெஷாலிட்டியாக ஒரு சாரீ கொண்டு வர முடியும்னா அந்த இடத்துல அது வந்து கிடச்சிதுன்னே சொல்லலாம். ஃபைனலாக வந்து நாங்களுமே சாரியெல்லாம் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே போச்சு பொண்ணுக்கு எந்த சாரீ எடுக்கிறதுன்னு. தென் அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணாங்க. இதில் எந்த சாரீ ஃபைனல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு அப்படியே நாங்கள் சாப்பிட கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். குட்டி பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஆனால் ஹோட்டலில் ரொம்ப நேரம் உட்கார வச்சு பழி பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.